ரஹ்மத் முஸ்தபா அறக்கட்டளை சார்பில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் பெயரில் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையில் நினைவு ஆய்வு இருக்கை அமைப்பது பாராட்டுக்குரிய செயல் என மஇகா தேசிய துணைத் தலைவர் சொல்வேந்தர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறினார். தமிழ் கூறும் நல்லுலகம் இதற்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன், தமிழின் தனிப்பெரும் அடையாளமாக விளங்கிய கவிக்கோ அப்துல் ரகுமான் ஆகப்பெறும் படைப்புகளை எழுதி குவித்த கவிஞர். படைப்பிற்கும் படைப்பாளிக்கும் மரணம் இல்லை என்பதற்கு உன்னத சான்று இன்றைய நிகழ்ச்சி என்றும், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என சரவணன் புகழாரம் சூட்டினார். ரஹ்மத் முஸ்தபா அறக்கட்டளை மலேசிய இஸ்லாமிய அறவாரியம் முயற்சியில் இந்த ஆய்வு இருக்கை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஹ்மத் முஸ்தபா அறக்கட்டளையின் தலைவர் சிங்கப்பூர் முஸ்தபா 5 லட்சம் ரிங்கீட்டை இந்த இருக்கைக்கு நன்கொடையாக வழங்கினார். இந்த நிதி மாணவர்கள், குறிப்பாக இந்திய ஆய்வியல் துறை மாணவர்களுக்கு பெரும் பயனாக இருக்கும் என்று துவக்க உரையாற்றிய டத்தோஸ்ரீ முகமது இக்பால் கூறினார். இதன் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மலேசிய உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் கூறுகையில், உலகின் மூத்த மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது என்றும், இந்த மொழியின் வளர்ச்சிக்கு இந்திய முஸ்லிம் மக்களின் பங்களிப்பு அளப்பரியதாக உள்ளது. மேலும் தென்னிந்தியாவில் உள்ள தமிழர்களும் இந்திய முஸ்லிம்களும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு வருவதை வரலாறு நெடுகிலும் காணலாம். அவ்வகையில் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பாடுபட்ட கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஆய்வு இருக்கை மலாயா பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ஜம்ரி மேலும் கூறினார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.